Hi friends, Bashas Kitchen la இன்னைக்கு நம்ம வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெசிபி வஞ்சரம் மீன் புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வஞ்சரம் மீன்ல மட்டும் தான் இந்த புட்டு செய்ய முடியுமா அப்படினு பாத்தீங்கன்னா எந்த மீன்லயுமே இத நீங்க செய்யலாம். முள்ளு இல்லாம இருக்கணும். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வஞ்சரம் மீன் புட்டு செய்யறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு வஞ்சரம் மீனை பிரஷர் குக்கர்ல ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் அது. இந்த வஞ்சரம் மீன் வந்து வேகிறதுக்கு எனக்கு கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விடலாம். இது வேக வச்சதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த புட்டு செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் ஊற வச்சிருக்கிற 2லேருந்து 3 காஞ்ச வத்தல், 2 தேங்காய் சில்லு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோம். புட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி அப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு 1 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க. வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இந்த மசாலாலாம் வெந்துட்டு இருக்க டைமில் வஞ்சரம் மீனை எடுத்து இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. இட்லி உப்புமாக்கு நம்ம எப்படி இட்லி உதுத்து வச்சுக்குவோமோ அதே மாதிரி இதை நீங்கள் உதுத்து வச்சுக்கணும். முள் இல்லாமல் உதுத்து வச்சுக்கோங்க. முள் நிறையா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த புட்டுக்கு வந்து நான் வஞ்சரம் மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் ஷீலா மீனும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கலந்து தூள் அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கலந்து தூள் இல்லாதவங்க வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உதுத்து வச்ச இந்த மீனை சேர்த்துட்டு அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். நம்மளோட வஞ்சரம் மீன் புட்டு தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ரசம் அப்புறம் சாப்பாடுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.